அன்பின் பரமத்தாப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நல்ல நாளைக்கான கிருபை செய்திரே. உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ராஜாதி ராஜாவே, ஏசு ராஜாவே, உமக்கே எல்லாம் துதி கன மகிமை உண்டாவதாக. ஆமாப்பா, இந்த வசனத்தை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறப்போம். எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். Psalm 68:19. Praise be to the Lord, to God our Savior, who daily bears our burdens. சங்கீதம் 68:19. என்னாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்மேல் பாரம் சுமத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வசனத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆளுகை செய்யுமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இயேசுவே, உமக்கே எல்லாம் துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக அப்பா. ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து நாங்க வாழ்க்கையை வாழ்றப்போ தகப்பனே, எங்க சிலுவையை நாங்க ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு நடக்கிறப்போ அந்த சிலுவையின் பாரம் அதிகமாக இருக்கும். ஆனா திடன் கொள்ளுங்கள், அந்த உலகத்தை ஜெயித்தே நீங்க சொல்றீங்க அப்பா. அப்பொழுது இந்த உலக பாரம் எங்களை அழுத்தினாலும் கிறிஸ்துவுக்காக நான் சாட்சியாக நிக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற பாவ கரைகளை என்னை தொடாதபடி நான் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். ஆத்மா பாரம், அழிந்து போற ஆத்மாக்களை குறித்து இருக்கிற பாரம், தேசத்தை குறித்து இருக்கிற பாரம், இந்த பாரம் எங்க இருதயத்தை ஆளுகை செய்தாலும் கிறிஸ்துவுக்காக நான் பரிசுத்தமா வாழணுமே அப்படின்ற பாரம், இது எதுவாக இருந்தாலும் இயேசுவே, எங்களை ரட்சிக்கிற தேவன் நீங்க தான். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். கவலைகள், கண்ணீர் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவன் நிமித்தம் துன்பப்படுறப்போ அதன் மூலியமா வருகிற பாரங்கள், கிறிஸ்துவன் நிமித்தம் நாங்க பாடு அனுபவிக்கிறப்போ தகப்பனே, உம்முடைய கரம் எங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. வேதனைகள், சஞ்சலம், தவிப்பு எதுவாக இருந்தாலும் எங்களை எல்லா விதத்திலும் இருந்து ரட்சிக்கிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமென். மன போராட்டமாக இருக்கலாம், கடன் பாரங்களாக இருக்கலாம், இன்னல் துன்பம் எதுவாக இருந்தாலும், இழப்புகள், இது எல்லாவற்றிலும் இயேசுவே நீங்க தாங்க அப்பா எங்களுக்கு துணை நின்று எங்களை வழிநடத்துகிற தேவாதி தேவன். தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்க, வேதத்தை தியானிக்க, ஜெபிக்கிற பாத்திரவான்களாக எங்களை உருவாக்கி தாங்க. இயேசுவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை எங்க இருதயத்தில் இருக்க வேண்டும், எங்க சிந்தனையில் இருக்க வேண்டும், எங்களோட பார்வையில் இருக்க வேண்டும். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரலோக ராஜ்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். உலகம் காரியம் இல்லை தகப்பனே, அது எங்களுக்கு வேணாம். மேலானவைகள் நாடுங்கள். Focus on the kingdom of God and the heavenly throne to be there. Amen. Thank you Jesus. இயேசுவே, உங்களை தேடுற ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய பாரம் இருக்கும், ஆத்மா பாரம் இருக்கும். ஏன்னா நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நடக்கிறப்போ அநேக துன்பங்கள், பாடுகள் வரும் தகப்பனே. ஆனா உலகத்தை ஜெயித்த இயேசுங்களோட இருக்கிறப்போ எங்களை மேற்கொண்டு எங்களை ரட்சிக்கிற தேவனாக இருந்து எங்களை வழிநடத்தி ஆளுகை செய்து எங்களை பரலோக ராஜ்யத்தின் புத்திரர்களாக எங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. தேங்க்யூ ஜீசஸ். என்ன சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் எங்களை ரட்சித்து எங்களை ஆளுகை செய்து உமது பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற தேவாதி தேவனே நன்றி அப்பா. கேட்கிற யாவரையும் நீங்க ரட்சித்து ஆளுகை செய்து அவங்க பாரத்தை விடுதலையாக்கி தருமாறு தாழ்த்தி கேட்கிறோம். இன்றைக்கு யார் யார் என்னென்ன காரியங்களாக போகிறார்களோ அவங்கள பாதுகாத்து பொறுப்படுத்தி வழிநடத்துங்க. உங்க காரம் முன்னும் பின்னுமாக இருப்பதாக தேவ தூதர்களால் பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் எங்க தலையில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.